அண்ணே, என் கூட பயணிக்கிறவங்களுக்கு முதல்ல நான் ஒண்ணு சொல்லிடுவேன். பாரியா, பை நேச்சர் ஐ எம் an aggressive leader. என் கூட யாரெல்லாம் வர்றீங்களோ பிரச்சனை தான் வரும். நீங்க அந்த மாதிரி சேஃப் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு வீட்டுல இருந்து. அப்படி இருக்கிறவங்களை தான் என் கூட நான் அனுமதியே கொடுக்குறேன். என் கூட நீ வந்தீங்கன்னா பிரச்சனையை சமாளிக்கணும். திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்திலிருந்து, நாளத்திலிருந்து, சதையிலிருந்து ஒரு இடத்துல எங்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டுல இருந்து துரத்தி ஒண்ணு. அதனால என் கூட யாரு வந்தாலும் அவங்க தயாரா இருக்கணும். கைதுக்கு தயாரா இருக்கணும், விமர்சனத்துக்கு தயாரா இருக்கணும், பொய் வழக்குகளுக்கு தயாரா இருக்கணும், அவதூறுகளுக்கு தயாரா இருக்கணும். அவங்க மட்டும்தான் என் கூட பணி செய்ய முடியும். பை நேச்சர் என் கூட இருந்து சில பேர் ஏன் ஒதுங்குறாங்கன்னா, இந்த மவுல்டுல என் கூட அவங்களால இருக்க முடியாது. இந்த மவுல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் என் பக்கத்துல அரசியல் பண்ண முடியும். அவங்கள மட்டும்தான் நான் வளர்த்தி ஒரு தெளிவா இருக்கு. காரணம், தமிழ்நாட்டுக்கு அது போல தலைவர் உருவாக்கணும். பிஜேபி இத்தனை தொண்டர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் தலைவனாக்க முடியாது. ஒரு குவாலிட்டி இருக்கவங்களை பிக் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். என் டைம் எஃபர்ட் அவங்க மேல போடணும். அவங்கள 5 years 6 years நான் குரூம் பண்ணி அவங்க லீடர் நான் உருவாக்கணும். மிச்சவங்களும் தலைவர் ஆகணும். பட் சில பேருக்கு நான் ஆக்சலரேட் பண்ணணும். இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது 234 எம்எல்ஏ வேணும், 39 எம்பி வேணும், நான் உருவாக்க ஆரம்பிக்கணும். ஆனால் எல்லாரும் சிறைக்கு போறது, இந்த போன்ற பொய் வழக்குல போறது எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான். அது அமரா இருக்கட்டும், சுரேந்திரா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன இந்த 6 நபர்கள் பேரா இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. தே பிகம் பெட்டர் லீடர்ஸ். அவங்க எமோஷன் கண்ட்ரோல் ஆகும், ஈகோ செக் ஆகும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் அவங்களால எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும்.